ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ பூவா 7 சீரிஸ் இன்னைக்கு Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 7 சீரிஸ்ல எப்பயும் போல ரெண்டு மொபைல் 7 அண்ட் 7 Pro. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 7 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் 7ல உங்களுக்கு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 15000 ரூபாய். இந்த 15000 ரூபாய்க்கு இந்த டெக்னோ பூவா 7ல என்ன ஆஃபர் பண்றாங்க நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல கேமரா பாத்தீங்கன்னா டெல்டா கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கான். அதாவது தவிர்த்து இங்க பேக் சைட்ல உங்களுக்கு அந்த டெல்டா கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு பிளிங்கிங்கான கிளிப்பிங் லைட் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கும், அது போக அந்த கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிங் டோன் செட் பண்றதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இமீடியட் டிமென்சிட்டில 7300 அல்டிமேட் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஐபி ரேட்டிங் இருக்கு அண்ட் 50 MP பிரைமரி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான டிஸ்பிளேயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக ஹார்ட்வேர்ஸ்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. NFC இருக்கு, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாம் கம்பைன் பண்ணி வெறும் ஒரு 15000 ரூபாய்க்கு நமக்கு ஆஃபர் பண்றாங்க இந்த டெக்னோ பூவா 7. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் ஒர்த் இல்லையா, இத பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பேசுவோம். இந்த டெக்னோ பூவா 7 பத்தி. சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் டெக்னோ பூவா 7 5G பாக்ஸ். முன்னாடி டெக்னோ பூவா 7 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டேடியான ஒரு பேக் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா சிம்மேஜர் டூல் நல்லா பாக்குறதுக்கு கியூட்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 45 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ பூவா 7 இந்த மொபைல் Flipkart லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணி. சோ இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 15000க்கும் அண்ட் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் ஒரு 16000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்டோட மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வித் நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பேக் சைட்ல இந்த டெல்டா கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரே ஒரு பிரைமரி சென்சார் 50 MP அடுத்து ஒரு AI லென்ஸ் ஒரு டம்மி பீஸ் கொடுத்திருக்காங்க. அதை சுத்தி தான் அந்த கிளிப்பிங் லைட்ஸ் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிளிப்பிங் லைட் எஃபெக்ட்ல நம்மளால நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு செப்பரேட்டா இதுக்குள்ளே ஒரு ஐக்கன் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்மளால இன்கமிங் கால் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் நம்மளுக்கு எப்படிலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் எஃபெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்லி ஒன் ஒயிட் கலர் மட்டும் தான் எரியும். அண்ட் இந்த போன் பேக் சைட்ல உங்களுக்கு இந்த சைடு கேமரா பாட்டம்ல உங்களுக்கு 50 MP மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமராக்கு ஆப்போசிட்ல NFC சப்போர்ட் இருக்கா. அண்ட் இந்த மொபைலோட சென்டர்ல 6000 mAh பேட்டரி இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாட்டம்ல பூவா பிராண்டிங் அண்ட் டிசைன் பை டெக்னோ, அதாவது இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பேக் சைட்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன வேர்டிங்ஸ்ல அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டியான ஒரு டிசைன்ல இருக்குங்க பேக் சைட்ல. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். அண்ட் முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் ஒரு 207 கிராமும் திக்னஸ் 8.8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு IP64 ரேட்டிங் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த வட்டம் டெக்னோ பூவா 7 மொபைலை பொறுத்தளவு ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் ஆகட்டும் அண்ட் கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் ஆகட்டும் கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட் 1.5K ரெசல்யூஷன் பேனல் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல், ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா இருக்கு. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட் வியூயிங் ஆங்கிள்ஸ் கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. அண்ட் அவுட்டோர்ல ரெஸ்பான்சிபிள் சூப்பராவே இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே அண்ட் நல்ல அக்யூரேட்டான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸோட இந்த வட்டம் 144 ரெஃப்ரெஷோட இந்த வட்டம் இந்த டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு. இந்த டெக்னோ பூவா 7 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 207 கிராம், திக்னஸ் 8.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 அதுக்கு மேல HiOS 15 சப்போர்ட் இருக்கு. LPDDR4X RAM UFS 2.2 சப்போர்ட்டும், NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட் இருக்கு, IP64 ரேட்டிங், டூயல் ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 அண்ட் அவங்களோட ELA சப்போர்ட் வித் தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. FM ரேடியோ இருக்கு அண்ட் கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் பேக் சைட்ல அண்ட் லெவல் லேயர் கூலிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. பட் ஆனா 7 Proல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு இந்த மொபைல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 35 to 40 மினிட்ஸ் இருக்கு. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா
மாடரேட் யூசர் ஒன் டேக்கு மேலேயும் ஒரு ஹெவி யூசருக்கு ஒன் டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS கிடையாது அண்ட் ஒரு ஏஐ லென்ஸோட முடிச்சிட்டாங்க. தேர்ட் சென்சார் கிடையாது, அது வந்து ஒரு சும்மா ஒரு டம்மி மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வெறும் 13 MP தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல நம்மளால ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் பிரைமரி சென்சார்ல. இந்த போன் பிரைமரி சென்சாரோட பிஹேவியர் பார்க்கும்போது டே லைட்ல நல்லா பிஹேவ் ஆகுது, நைட் அண்ட் இன்டோர்ல நாய்ஸஸ் வரதான் செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியும். ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் பிரைமரி சென்சார்ல மட்டும். அண்ட் எப்பயும் போல இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. எடுக்கிற ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்கின் டோன்ல ரொம்ப வைப்ரண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்பவுமே இன்ஃபினிக்ஸ் ஃபீல்டு எடுத்துட்டாலே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த இன்ஃபினிக்ஸ் போனு, டெக்னோ போனு அண்ட் இந்த ஐடெல் இது மாதிரி எடுத்துட்டாலே உங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் இந்த போன்லயும் இருக்கு. கேமரா இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சென்சாரோ வந்துச்சுன்னா இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும் இந்த மொபைல். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும், லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண 2 வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% ஆத்தென்டிக் ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்கிட முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ்அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போன்ல MediaTek Dimensity 7300 அல்டிமேட் சிப்செட் ஒரு 2.5 GHz கிளாக் சூப்பர் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலர் இருக்காங்க. லவர் லேயர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் டூயல் ஸ்பீக்கர் இருக்கு. 144 ரெஃப்ரெஷ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கேமிங்லாம் தாறுமாறா இருக்கு. அண்ட் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கும் செம்ம கண்டென்ட்டா இருக்கு. அது முக்கியமான ரீசன் இந்த HiOS. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா இந்த HiOS ஓட இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா இருக்குங்க. செம்ம டெவலப்மெண்டா இருக்கு. செம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு ஃப்ளூயிட் சிஸ்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சூப்பராவே இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி, அவங்களோட ஒரு ஆப்போட டிசைன் எல்லாமே சூப்பராவே இருக்கு. எந்த இடத்துமே குறையில்லாத அளவுக்கு இந்த வட்டம் HiOS செம்ம டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த சிப்செட்டை இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணும்போது செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு லேக்கிங் கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த போன்ல. டெக்னோ தரப்புல சொல்லிக்கலாம். ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். அது இந்த செக்மெண்ட்ல இப்படி ஒரு சிப்செட்டோட வருதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைசிங் இந்த ஓப்போ விவோ எல்லாம் பாத்தீங்கன்னா 6300 கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இத கிடையாது. அதை காட்டி நல்ல ஒரு அப்கிரேடா 7300 அல்டிமேட் சிப்செட்டோட ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த வட்டம் இந்த மொபைல்ல சூப்பரான ஒரு ஜிபியோட இந்த போன் கலாயிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பூவா 7 5G ஓவரால் இன்னைக்கு Flipkart லான்ச்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 7 and 7 Pro. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7 ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் ஸ்டார்டிங் பேஸ் 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் எப்படிலாம் கவர் பண்ணணும்னு இன்னைக்கு டெக்னோ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னோ பிராண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்டமான ஒரு ப்ராசஸர் சிப்செட் எல்லாமே மட்டமா இருக்கும். எதுக்குடா இந்த மொபைலை பத்தி தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு திங்கிங் வரும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு வட்டம் இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக இவங்க என்ன ஒரு டெவலப்மெண்டோட வருது அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஈகனஸ் வருது. அதெல்லாம் காட்டிலும் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸோட ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொண்டு வராங்களா, அதுதான் இந்த போனோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த போனோட அட்மாஸ்பியரே சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கு, கிப்பிங் லைட் எஃபெக்ட் இருக்கு, 144 ரெஃப்ரெஷ் ரேட். இன்னைக்கு எந்த பிராண்ட எடுத்து பாருங்க, இன்னைக்கு இந்த 15,000 ரூபாய்க்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வராது. அப்படி இருந்தா மீதி ஹார்ட்வேர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கோட்டை எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இதுல NFC இருக்கு, IR போர்ட் இருக்கு, LPDDR4X RAM இருக்கு, வெயிட் ஒரு 210 கிராமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கான். அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டா நல்ல ஒரு டிசைன் இருக்கு. ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், உங்களுக்கு 7300 அல்டிமேட் சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்கான். சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட நல்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல அந்த கிளிப்பிங் லைட் எஃபெக்டோட ஒரு சூப்பரான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எந்த இடத்துமே குறையிலங்க. சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. இந்த HiOS நம்பி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்ணு மூடிட்டு எடுங்க. நான் முதல்ல இந்த ஸ்டார்டிங்ல நம்ம வீடியோல பேசியிருப்போம். HiOS மாதிரி கிடையாது. நல்ல ஒரு டியூன் பண்ணி நல்ல ஆப்டிமைஸோட இந்த போன்ல வந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட
டீசென்டான சர்வீஸ் சென்டர் ஒரு நல்ல ஒரு மொபைல் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டெக்னோ பூவா 7 நீங்க கேட்கிற அனைத்து விஷயம் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த மொபைல் இருக்கும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபுள் பிரைஸ் வித் அஃபோர்டபுள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.